ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் மால்ட்டை. இதுக்கு பேர் கருப்பு உளுந்து கஞ்சி. நம்ம கருப்பு உளுந்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மெயினாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும். நம்ம கடையில் நிறைய ஹெல்த் ட்ரிங்க் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கஞ்சி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இதுக்கு 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். 1 கப் அரிசி, பச்சரிசி, கொஞ்சம் முந்திரி, பாதாம், ஏலக்காய் 2. ஸோ இதை முதல்ல நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முதல்ல கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நமக்கே தெரியும். அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய பெரியம்மா தான் சொன்னாங்க இந்த ரெசிபி. அவங்க ரொம்ப நாளாக இதை பண்ணி குடிச்சிட்டு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு, மூட்டு வலிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் தேவை. அதே மாதிரி இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக இருக்கும். அரிசியோட கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை இறக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் போடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த கஞ்சியில் இருக்கிற டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் பல்காக பண்ணுறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை இப்போ நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சமாக வீட்டிலே அரைக்கிறோன்னா மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக இதை அரைச்சிட்டு சலிச்சு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா நல்லா ஒரு மாதம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு இப்போ கஞ்சி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இதை முதல்ல செய்யறச்சே பசங்களுக்கு பிடிக்குமான ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மூட்டு வலி, அந்த மாதிரி முழங்கால் வலியெலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இதில் நான் நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பட்டி கூட ஆட் பண்ணலாம். சுகர் அவாய்ட் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 8 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சுட்டு இந்த சர்க்கரையெல்லாம் கரையிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பசங்களுக்கு பண்ணித்தாங்க, ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.